மதியம் 12 மணிக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆணுச்சு. ஒரு வழியாக மதியம் 2 மணிக்கு நாசிக் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி நேராக நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். ரூமில் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற சங்ககிரி மடத்துக்கு வந்தோம். வந்து அப்பாவை விட்டுட்டு நானும் கேமராமேனும் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாசிக்கில் தான் இருக்கோம். நாசிக்கில் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். சுற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல வெளிச்சமாக பிரகாசமாக. ஈவினிங் ஒரு 5:36 மாதிரி இருக்கலாம். கரெக்டாக நான் டைம் சொல்கிறேன். இப்போ மணி என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. மணி 7:30. ஓகேங்களா? மணி 7:30. 7:30க்கு நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஊர் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வெளிச்சமாக. ஏதோ சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதை பார்த்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப பழைய கோயிலாக தெரியுது பார்க்கும்போது. இது எங்களோட கணிப்பு ஒரு ராமர் கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறோம். வாங்க உள்ளே போய் என்ன கோயில் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். வாங்க. மக்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தோம். பட் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆறு என்ன ஆறுன்னு நம்ம விசாரித்த வரைக்கும் கோதாவரி ஆறுன்னாங்க. பாருங்கள், பசங்கள்லாம் இங்கே துணி துவச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை கேட்டால் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் தான் இருக்குமே. பட் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். நல்லா இருக்குது. இது ஊர் ஃபுல்லாகவே ரொம்ப தூரத்துக்கு ஓடுது. அதனால தான் விசாரித்தோம் இது என்ன ஆறுன்ட்டு. கோதாவரி ஆறுன்னு இருக்காங்க. இந்த ஆறை பார்த்துட்டிங்க. அப்படியே இந்த ஆறு பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலையும் நம்ம உள்ளே போய் பார்க்குறோம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம கோயிலுக்குள்ளே போன உடனே கேமராவை என் கையில் கொடுத்துட்டு அவர் ஒரே பக்தியில் இறங்கிட்டார். அப்பப்பா, பக்தினா அப்படி ஒரு பக்தி பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த கோயில் தெரிஞ்சாலும் அந்த கோயிலில் சிலை வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை எல்லாமே நம்ம ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மக்களே, பார்த்தீங்க இப்போ எல்லாமே உள்ளே இருக்கிறது ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது சிவன் கோயில். கேமராமேனாக அதுதான் சொன்னாப்புல. ஸோ பார்த்துருப்பீங்க. இடம் பாருங்கள். இன்னுமே நான் கரெக்டாக சொல்கிறேன், மணி 7:30. கரெக்டாக 7:30. எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். வானத்தை பாருங்கள், அவ்வளோ பிரைட்டாக இருக்குது எல்லாமே. நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு இடமா போவோம். இதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டுக்கு போக போகிறோம்.
அதையும் பார்ப்போம். எதுவும் மிஸ் ஆனாலும் சரி என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.